இன்றைய விதி தியானம். வசன ஆதாரம் உபாகமம் 28 அதிகாரம் 14 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அநேகர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்துட்டனா, வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பழைய மேன்மைகளையும் சிறப்புகளையும் நீ பார்க்குறது வழக்கம் தானேங்க. முன்பு எனக்கு எல்லாம் காரம் வீடும் சேமிப்பும் எல்லாமே இருந்துச்சு, வேலைக்காரர் இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் நான் இழந்தவனா நிற்கிறேன்னு சொல்லி பல பேர் துயரத்தோடு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தர் இழந்து போனதை தேடுகிறவர், இழந்து போனதை திரும்ப தந்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். ஏன் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்க வாக்கு தத்துவம், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இப்படி தான் ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து மிகவும் நொடிந்து போனார். பண கஷ்டத்தில் 4 பேர் மத்தியில் நான் எப்படி நிமிர்ந்து நடப்பது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். வெளியிலே வருவதற்கு வெட்கப்பட்டார். நாளடைவில் அவருக்கு பைத்தியம் பிடிக்கும் நிலை வந்துடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு போதகர் அவர் நிலையை அறிந்து அவரை அழைத்து, நீங்கள் தாழ்ந்தவர் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்த இயேசு உங்களோடு அல்லவா இருக்கிறார். நீங்கள் எதிர்காலத்தை இழந்து விடவில்லை, கிறிஸ்துவின் கிருபைகளை இழந்து விடவில்லை, கிறிஸ்துவின் கையை பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் மிகவும் உயரப்போகிறீர்கள், கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆஸ்வதிக்கப் போகிறார் என்று ஜெபத்தோடு சொன்ன வார்த்தைகள் அவரில் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. உற்சாகத்தோடு எழும்பி வீட்டிற்குள் சென்றவர் உடனே வேதத்தை எடுத்து மிகவும் ஆர்வமாய் படித்தார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற வசனம் அவர் உள்ளத்தை தொடவே உடனே ஒரு சிறு தள்ளுவண்டியிலே உப்பு வியாபாரம் ஆரம்பித்தார். கர்த்தர் கூடவே இருந்தார். படிப்படியாக உயர்ந்து பெரிய உப்பளங்களை வாங்கும்படி தேவன் உதவி செய்தார். அவரை நாளடைவில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். லாரிகள் வாங்கினார், பங்களாக்கள் வாங்கினார். தேவனுடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுத்தார். தேவனில் களை கொண்டார். அநேக தங்கள் தொழிலில் நஷ்டமடையும் பொழுது எப்படியாவது கடன் வாங்கி சரி செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர்களை தேடி ஓடுகிறார்கள். இங்கே கடன் வாங்கி அங்கே அடைத்து விடலாம், அங்கே கடன் வாங்கி இங்கே சமாளித்து விடலாம் என்று எண்ணி எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் கடன் வாங்காதே என்று திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இது எனக்கு நேரிட்டது? நான் எந்த விஷயத்தில் ஆகலும் கர்த்தரை துக்கப்படுத்திருக்கிறேனா? அவருடைய வார்த்தைகளை மீறி நடந்திருக்கிறேனா? என் கைகளில் அக்கிரமங்கள் உண்டா என்பதை சோதித்து பாருங்கள். கோணலானவைகளை செவையாக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இழந்து போன எல்லா மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அவரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.